பொங்கல் பரிசு தொகுப்புடன் 500 ரூபாய் கூட தர முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், மக்களின் வரிப்பணத்தில் ஆட்சியாளர்கள் நிதி சேர்த்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பொங்கல் பரிசு பொருட்களோடு நிதி உதவியும் தருவது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். அதிமுக ஆட்சியில் இருந்த போது 2500 ரூபாய் கொடுத்த போது இந்த திமுக காரங்க என்ன சொன்னாங்க? இருக்கிற விலைவாசி 2500 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வாய்க்கூசாக பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கூட வக்கு இல்லாம ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் முதலமைச்சர் ஏன் ஒரு 2000 3000 ஏன் கொடுக்க கூடாதா? நீங்க சொன்னபடி 5000 கொடுக்கணும். நிதி இல்ல சொல்றீங்களே, என்ன நிதி இல்ல? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேருக்குமே நிதி இருக்கு. கருணாநிதி, தயாநிதி, உதயாநிதி, தமிழ் நிதி என்று உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்டயுமே நிதி இருக்கு.